அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பு மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட பன்மடங்கு முக்கியத்துவம் நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட ஐங்கால தொழுகைக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த ரமலான் சிறப்பு பெற வேண்டுமென்றால், இந்த ரமலான் நமக்கு பாவ மன்னிப்பாக அமைய வேண்டுமென்றால், இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளினால் ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நம்மள்கிட்ட இருக்கும் என்றால், ஐங்கால தொழுகைகளில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். நபித்தோழர் சஹ்ல் இப்னு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். லா யஸாலுன் நாஸ பி ஹைரிமா அஜிலுல் ஃபித்ர். நோம்பு திறக்கிறதை துரிதப்படுத்துகிற படுத்தாதவரை என்னுடைய சமுதாயத்தின் நோம்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வை துரிதப்படுத்தும் காலமெல்லாம் அவர்கள் நன்மையின் மீதே இருந்து கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் துரிதப்படுத்த சொல்கிறாங்க? ஒரு சில நிமிடங்கள் ஏன் துரிதப்படுத்த சொல்கிறாங்க? அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மகரிபினுடைய தொழுகையை நம்ம சமுதாயத்தவன பல நபர்கள் தவற விடுறாங்க. ஜமாத் தொழுகையை தவற விடுவாங்க. இதையெல்லாம் இருக்கக்கூடாது என்பத நல்ல நோக்கில் இஃப்தாரை கூட துரிதப்படுத்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்லுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம். நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லிம் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹர் செய்கிறாங்க. அந்த சஹர் செய்த முடித்ததோட தொழுகையின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, 2 நபர்களும் சஹர் செய்கிறாங்க, அந்த 2 நபர்கள் சஹர் முடித்ததற்கும் தொழுகைக்கு மத்தியில் எவ்வளவு நேர இடைவெளிகள் இருந்தது என கேட்கக்கூடிய நேரத்தில் நடுநிலையாக ஒரு 50 ஆயத்துகள் ஓதுனால் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த அளவுக்கு இடைவெளி இருந்தது. அவர்கள் சஹர் செய்வதற்கும் பாங்கு சொல்வதற்கும் மத்தியில் 50 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்குண்டான இடைவெளி இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு பிற்படுத்துகிறாங்க என்று சொன்னால், அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஃபர்லான ஃபஜ்ர் தொழுகை நம்மில் முக்கியம். நம்மள நிறைய நபர்கள் முன்கூட்டியே சஹர் செய்வதனுடைய விளைவு, ஒன்று தூக்கம் மிகுதியால் அப்படியே தூங்கி ஃபஜ்ர் தொழுகை கல்லாவாக ஆக்கிவிடுகிறார்கள், தொழாமை விடைவிடுகிறார்கள். இதை விட்டும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காண்டி இவ்வாறு சொல்லப்பட்டது.